நான் அந்த ஆசைக்கே காரணம், பேராசைக்கே காரணம் சமைத்துண்ணும் வழக்கம்தான். கொஞ்ச நேரத்துக்கு சொன்னேன், பறவையே விளங்கோ அன்னையிலேருந்து இன்ன வரல உணவை மாற்றிருக்கா, வாழ்வியலை மாற்றிருக்கா. நம்மள மாதிரி சட்டை போட்டிருக்கா, கோட்டு போட்டிருக்கா, பேண்ட் போட்டிருக்கா, சாக்ஸ் போட்டிருக்கா, டை போட்டிருக்கா, ஹேர் கட் பண்ணியிருக்கா. பச்சை தண்ணி குளிச்சா பச்சை தண்ணிலாம் குளிக்க, மேய்ஞ்சா வெயிலாம் மேயுது, ஜலதோஷம் கிடையாது, மண்டையடி கிடையாது, முடி நரைக்கலை, எண்ணெயே தேய்க்கல, சோப்போச்சே குளிக்கல, உடம்புல நாரலை. நல்லா கவனிக்கணும். கவனிக்கிறீங்களா? சுத்த உடம்பு வளரா சொன்ன சுத்த உடம்பு. நம்ம தான் சுத்த உடம்புன்னு சொல்லிட்டு அழுக்கு உடம்பு. சோப்பு போட்டு தேய்ச்சாலும் அழுக்கு திரளுது. காரணம் அழுக்கு உணவு. சமைச்சிட்டாலே அழுக்கு உணவு, நேஸ்டி ஃபுட்டு. நம்ம சின்னீர் நம்ம மலம் தான் நாருது. இன்புட் எப்படியோ அப்படிதான் அவுட்புட்டு. நம்ம நினைக்க ஹைஜீனிக்கா சமைச்சிருக்கோம், சுத்தமா களி சமைச்சிருக்கோம், சுத்த சைவம். ரமணார் ஐயா பரம்பரை பிராமணான்னு சொன்னாங்க. அவருக்கு ஏன் புற்றுநோய் வந்தது? அசைவமே கேட்டு பார்க்கல. அதான் சொன்னேன், எப்பமா அசைவம் சாப்பிட்டாலும் தப்பு தான், சமைச்சு சாப்பிட்டாலே தப்புங்க, சைவ உணவே தப்புங்கிறான். இயற்கை சொல்லுது. அப்போ மனிதனுக்கு என்ன, புளி பசித்தாலும் புல்ல திங்காது, சைவ விலங்கு இறைச்சி தாடி சாப்பிடும். பறவையெல்லாம் தானியத்தை நம்ம சோறாக்கி மசாலா போட்டா சாப்பிடுது. அப்படியே கதிரிலேருந்து மடியிலேருந்து பாலை குடிக்கணும், கதிரிலேருந்தே தானியத்தை குடிச்சிட்டு போகுது. ஆர்கானிக் தான் சரி. இன்ஆர்கானிக் பெரிய குற்றம் இல்லை, சமைக்கிறது தான் பெரிய குற்றம். அந்த இன்ஆர்கானிக் தானியத்தை இருந்தீங்க நம்ம அளவுக்கு நோய் வரல. எந்த பறவையோ எந்த அணிலோ எலியோ அது என்ன இயற்கை வேளாண்மை வந்து அரிசினா பார்த்து, அரிசியை கண்டா நெல்லை கண்டா அது பாட்டு குறிக்கி, கம்பை கண்டா குறிச்சிட்டு போகுது, கோதுமையை கண்டா குறிச்சிட்டு போகுது இல்லைங்களா? அது மாதிரி சைவ விலங்கு புல் இலை திலை பச்சைக்காரி திங்கும். பச்சைக்காரி புழுவும் திங்கும், மனிதன் திங்கக்கூடாது. காய்கறி கீரையெல்லாம் சைவ விலங்குக்குரிய இயற்கை உணவுன்னு இயற்கை படைச்சிருக்கு, இறைவன் படைச்சிருக்காருன்னு அதுகிட்டேருந்து நீ ஏதோ கொஞ்சம் பாடம் படித்து உங்களுக்கு தெரிஞ்ச பாடத்தை சாமி அனுமதி கொடுக்கறனால சொல்கிறேன். இல்லாட்டா நான் பேச மாட்டேன். அப்போ மனிதன் உயர்ந்தவனுக்கு உயர்ந்த தாவரமாய மரங்கள்லேருந்து கிடைக்கிற கனிகள் தான் இவனுக்குரிய இயற்கை உணவு. அதனால தான் கடவுளுக்கு தேங்காய் பழம். கிறிஸ்தவ மதம் தோன்றிய நேரத்தில் திராட்சை பழம் கிடைச்சது, திராட்சம். ரெண்டாவதா நம்ம சக்கரங்கள் மேலே அவன் அப்பன்னு வைக்கிறாங்க. முஸ்லீம் மதம் தோன்றிய நேரத்தில் பேரிச்சம்பழம் கிடைச்சது. இன்னைக்கு மசூதியில் பேரிச்சம்பழம் தான் பாத்திக ஓதுவாங்க. பேரிச்சம்பழம் கிடைக்காட்டாதான் நம்ம சக்கரங்கள் மாதிரி நாட்டு வெள்ளத்தை பாத்திக ஓதுவாங்க. ஆக எல்லா மதமே கனிகளுக்கு தான் முக்கியம். மனித உணவு கனிகள் தான் சொல்லியிருக்கு. அப்போ நம்மளும் தேங்காய் பழம் தான் சாப்பிடணும். இதை சொன்னா தேங்காய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால், பழம் சாப்பிட்டா சர்க்கரை வியாதி, மருத்துவ உலகம் அந்த மனித மண்டைகளாக மரமண்டையாக்கி மர மண்டைகளாக நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். பேர் படிச்சிருக்கோம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய சயின்டிஸ்ட் பெரிய டாக்டர்னு படிச்சிருக்கோம். இந்த நாலேஜ் கொஞ்சம் கூட கிடையாது. ஆரோக்கிய அறிவு, இயற்கை ஆரோக்கியம் கொஞ்சம் கூட கிடையாது. ஞானிகளுமே தப்பா இருக்கிறாங்க. சமைச்சு சாப்பிட்ட ஞானிகளுக்கு பிறகு நோய் வந்திருக்கு. சமைக்காம காட்டில் கிடைச்ச கனி காய் இலையை பறித்த இந்த ஞானிக்கு நோய் வந்ததாக இலக்கியத்தில் வரலாறு கிடையாது. மன்னிச்சுக்கிடுங்கோ. நான் நக்கீரன் டைப்புன்னு எங்கள் அண்ணனே எனக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. எங்கள் அண்ணன் என்னையோட பெரிய தேங்காய் பழ சுவாமி. அவங்க பிம்பமாக கொஞ்சம் நான் இருக்கிறேன். அவங்கெல்லாம் இப்போ இல்லை. அவங்க இருந்தானா அப்படியே அற்புதம் அற்புதம். அவங்க ஃபோட்டோ ஆல்பம் திங்க கண்ணை பார்த்தாலே கண் ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வாவான்னு பாரதியார் பாட்டை பாட்டு. இதெல்லாம் ஆக்கிறது நம்ம பாசிட்டிவ் ஃபுட்டு சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு பாசிட்டிவாக இருக்கும். உலகம் மனிதர்கள்லாம் நெகட்டிவ் ஃபுட்டு சாப்பிட்றாங்க. அதுதான் எல்லாத்துக்கும் உடம்பு நெகட்டிவாக இருக்குது. ஒருத்தர் குண்டாக இருக்குது, ஒருத்தர் தொந்தியாக இருக்குது, ஒருத்தருக்கு குஷ்டரோகம், ஒருத்தருக்கு வெண்புள்ளி, ஒருத்தருக்கு கேன்சர், ஒருத்தர் கிட்னி ஃபெயில், ஒருத்தருக்கு இதய நோய், நுரையீரல் நோய். இந்த அம்மா அப்பா சொல்லுதான், ஹைதராபாத் என்னுடைய நண்பர் என் முன்னூலால் நடவடைஞ்சவர். இந்த அம்மாவுக்கு எப்படியே தெரிஞ்சிருக்கு. சென்னையெல்லாம் வந்திருக்கான், பாண்டிச்சேரி போயிடுச்சு. கோல்டா, சளி நோயான். என்கிட்ட வந்து 10 நாள் சிகிச்சை பண்ண. இப்போ டெய்லி 3-4 ஃபோன். இப்போ 4க்கு நாள் விழிப்புணர்வு வருதுன்னு அர்த்தம். 4க்கு நாள் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. புதுசாக தான் வருது. பழைய ஆளுக்கு கிடையாது. பழைய ஆளுக்கு தான் விஷயம் தெரிஞ்சு போச்சே. அப்புறம் முடிஞ்சால் கடைப்பிடியும், முடியாட்டா இது சாமியார் உணவுன்னு அவங்க மூட்டை கட்டிட்டு இருக்கிறாங்க. இதுதான். அதனால நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு தைரியமாக தேங்காய் சாப்பிட்டு பழம் சாப்பிடணும். பழம் சாப்பிட்டீங்கன்னா தோல்வி,
அது பகுதி உணவு தான். பழம் பார்வதி பெண்ணு, தேங்காய் ஆணு சிவன். இந்த ஒரு தவறான கருத்து எல்லார்கிட்டயுமே இருக்கு, பரவலா இருக்குது. தேங்காய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால், அதுதான் அது அந்த மாதிரி. தேங்காயில எதை சாப்பிட்டாலும் ஒரு கெமிக்கல் சேஞ்ச், வேதியியல் மாற்றம் வந்து உணவு கெட்டு போச்சு, உணவு கெட்டு போச்சு. நாட் ஓன்லி கோகனட் பட் ஆல்சோ கிரெயின், வெஜிடபிள், எல்லாமே ஆல் கிரீன்ஸ் ஆல்சோ வேதியியல் மாற்றம் வருது. செத்த உணவாது. உயிருள்ள ஆளை கொதிக்கிற தண்ணீரை போட்டா பிழைப்பானா? அப்ப உயிருள்ள இந்த உடம்புக்கு உயிருள்ள உணவு கொடுத்தா தானே ஏற்பு. செத்த உணவு சாப்பிட்டா நம்ம செல்லு சாப்பிட்டு போகுது, உறுப்பு செத்து போகுது. இதுக்கு பிரச்சனை அமெரிக்கா போல லண்டனுக்கு எங்க போனாலும் பிரச்சனை தீர்வு கிடையாது. நானே ஒரு குஷ்டரோகியா இருந்தேன் பரம்பரை நிமித்தமாக. 8 வருஷமா யோகா செஞ்சேன், பேலன்ஸ்டு டயட் அவங்க சொன்ன செஞ்சேன். முதல்ல குணமான மாதிரி மாயப்பரி வீரியமாச்சுது. அந்த நிலையில குட்டு புண்ணு விட்டத்தில் பாஞ்ச மாதிரி எனது உடனம் பிறந்த அண்ணன் பெரிய தமிழ் அறிஞர், தமிழ்ல பெரிய ஆராய்ச்சியாளர், உலகத்துக்கு தெரியாம குடத்துக்குள்ள வச்சு விளக்கு மாதிரி இருந்தாங்க. மனிதனின் எது மனிதனின் உணவு? தென்னை மரமும் வாழை மரம் தான் போட்டிருக்கு. இவரை விட்டுடும். இன்னைக்கு கடவுளுக்கு தேங்காய் பழம் கொண்டு போறீங்களா? அருணாச்சலேஸ்வரருக்கு சக்கரை பொங்கல் கொண்டு போறீங்களா? மன்னிச்சிடுங்க, இந்த பிராமணாளி இவங்களே சக்கரை பொங்கல்னா அச்சரி ஏற்றுக்கிட மாட்டார். கோயிலே ஒரு சமையலறை மடப்பொழுதுன்னு இருக்கு, அதுல ஒரு பிராமணால் தான் சமைக்காரு. அந்த பிராமண இதுல விதிவிலக்கு, எக்ஸெப்ஷன், 2ஆம் பட்சம் வச்சிருக்கான் பாருங்க. அந்த பிராமணன் செஞ்சதுதான் சக்கரை பொங்கலோ வடையோ இல்லையா சாமி? சரிதானா? தேங்காய் பழம் யார் வந்தாலும் கொண்டு போனாலும் தீட்டு கிடையாது, உயர்ந்த உணவுன்னு அர்ச்சகர் பண்ற. அந்த பழம் கெட்டிருந்தா அந்த அர்ச்சகர் நைவேத்தியம் பண்ணுவாரா? என்னப்பா கெட்ட பழம், தேங்காய் கட்டிருந்தா பண்ணுவாரா? என்னப்பா கெட்ட தேங்காய் கொண்டு வந்து நம்மளே சங்கடம், ஐயோ கெட்ட தேங்காய் தெரியாம உடைச்சிட்டு நைவேத்தியம் பண்ணிட்டாரு, நம்மளே கஷ்டப்படுவோம். வாழ்க்கையில் கஷ்டம் வருதான்னு. உண்மையிலே தேங்காய் வாழைப்பழம் நமக்கு கொலஸ்ட்ராலோ சர்க்கரை வேலையோ கொடுத்தா கடவுளுக்கு நம்ம பெரிய முன்னோரு நம்ம முட்டாளா? இப்ப இருக்கிற மாதிரி படிச்ச முட்டாளா? படியாத அறிஞர். வாழை மரம் படிச்சதா கனி கொடுக்க மறந்ததா? படிக்காத மேதைகள், இப்ப படித்த முட்டாள்கள். நாம கல்வி வந்து நம்ம வாழ்றதுக்கு, மனிதன் மேம்படுறதுக்கு தான் கல்வி இருக்கணும். இப்ப இருக்கிற கல்வியெல்லாம் மனிதன் கெட்டு போறதுக்குரிய கல்வி. மருத்துவ கல்வியா இருக்கட்டும், எல்லா கல்வியா இருக்கட்டும், உடனே படிக்கணும், அப்படி ஹாயா செயற்கை வளரணும், ஏசி ரூம்ல இருக்கணும், லட்சம் பணம் வாங்கணும், கார் வாங்கணும், கொஞ்சம் கூட நடந்துடக்கூடாது. போய் கண்டதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரிட்ஜு அடுத்த உடம்பை கெடுக்கக்கூடிய கருவி. நீங்க பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இருக்குங்கிறீங்க, ஃப்ரெஷ் கிடையாது. குப்பை சவப்பெட்டி, குப்பைத்தட்டியில செத்து போன உடம்பு 10 நாளைக்கு இருக்குன்னா ஃப்ரிட்ஜ் எல்லாம் வைக்கிறான். அந்த ஃப்ரிட்ஜு வந்து இப்போ நம்ம சீனின்னு ஒருத்தர் இருக்காரு, எங்க இதில் தான் இருக்காரு, இங்கே உட்காந்துருந்தாருங்களே பக்கத்தில். அவங்க அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சு, அவர் ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறத நிறுத்திட்டாரு. இப்போ குறைஞ்சிருக்கு, அவங்களுக்கும் பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கிறது வந்து அந்த மாவு வைக்கிறோம், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாவுக்கு இயற்கையான தன்மை அந்த பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அது கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதால அந்த நாத்தம் உங்களுக்கு தெரியாது, ஆனால் அது கெட்டுடுச்சு. அதனால தான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம வச்சு ஒரு 2-3 மாசமா அதை நிறுத்தி அதுல ரிசல்ட் மாவு போட்டு அரைச்சி மறுநாளைக்கு வச்சு அந்த பாரம்பரியத்துல இருந்து விலகணும். 4 மணி ஆனா மாவு போட்டு அரைச்சி மறுநாளைக்கு இல்ல மாவா விட்டுணும், பழங்காய்கறியை ஃப்ரிட்ஜில் வச்சுதான் சாப்பிடுறாங்க. ஆமா, அதே தப்பு. அந்த பழத்தை தின்னு பிரயோஜனமே கிடையாது. அந்த கதைக்கு நான் சொல்ல வரேன், மாவு கதைக்கு நான் வரல. கேட்டீங்களா? ஆக கெட்டதுன்னா பண்ணுவாங்களா? நீங்க கொஞ்சம் யோசிங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் செய்யாத பூஜையை நம்ம செஞ்சிட போறோம். அவருக்கே புற்றுநோய் வந்ததா வரலாறு சொல்லுது. சுவாமி விவேகானந்தருக்கு ஏதோ நோய் வந்ததான் 36 வயசுல இருந்தா கேள்விப்பட்டேன். ரமண மகரிஷிக்கு புற்றுநோய் வந்துட்டு. சைவம் நாங்க சாப்பிட்றோன்னு பெருமை பண்ணலாம். சமைச்சிட்டாலே தப்புங்குது இயற்கை. செத்த உணவை சாப்பிட்டு நீ நோய் வந்து செத்து போறன்னு சொல்லுது. எனக்கு தமிழ் ஆசிரியர் சொன்னாரு, வெந்ததை திம்ப விதி வந்தா சாவன்னு. வெந்ததை எவ்வளவுக்குள்ள திங்கிறோமோ சீக்கிரம் சாக்காலம் இருக்குன்னு தயவு செய்து இயற்கை சொல்லுது, நான் சொல்லல. தப்பா எடுத்துட்டாங்க, மன்னிச்சுடுங்க. எனக்கும் குஷ்டரோகம் வந்துட்டு, அந்த கதைக்கு சொல்ல வரேன். எங்க அண்ணா இந்த பாண்டரங்கனார்கிட்ட இருந்து மேன் ஃபுட் அன்வீல்டு அப்ப ஆசிரமம் அமைக்க போறேன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. எங்க அண்ணா உலக சாந்தி ஆசிரமம்னு திருவெற்றியுள்ள மனைவி பக்கம் நாப்பாளையன்னு ஒரு இடம் இருக்கான், சின்ன கிராமம். அதில் 6 ஓடுதான்.
அதில் அமைக்க போகிறேன். அப்போ எப்படிப்பா நீ ஆசிரம் வைக்கணுன்னு எப்படிப்பா சாப்பிடுன்னா, கைனாலே சமைக்க தெரியும், ஹோட்டல்லாம் சாப்பிட மாட்டேன், கைனாலே சமைச்சு சாப்பிடுவேன் ஐயான்னு இருக்கார். அட என்ன தமிழ் புலவரே, மனுஷன் திங்கிறதுக்கு சமைக்கவே வேண்டாம்ப்பா. தேங்காய் சாப்பிட்டுக்கு சமைக்கணுமா, வாழைப்பழம் சாப்பிட்டுக்கு சமைக்கணுமா, பச்சை காய்கறி சாப்பிடலாம்ப்பா, முளைகட்டி தானியம் சாப்பிடலாம்ப்பா. இதுக்கெல்லாம் சமைக்காமலே சாப்பிடக்கூடிய உணவு இருக்குது, அதுதான் ஆரோக்கிய உணவுப்பா. சமையலே தேவையில்லைப்பா, அழிக்கிற உணவுப்பான்னு பாடம் சொல்லியிருக்காரு.